தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலில் பஞ்சரத தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த கோயிலினுடைய சிறப்பும் இந்த தேரோட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தைப்பூசம் திருவிழாவை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோயில் பஞ்சரத 5 தேர்கள் திருத்தேரோட்டம் பெருவிழாவாக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவாடுதுறை ஆதீனம் கட்டளை சுவாமி முன்னிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இடைமருதா மகாலிங்கம் என கோஷங்களுடன் தேரினை வடம் பிடித்து இழுக்கின தேரோட்டம் தொடங்கியது. பிரம்மமச்சத்தும் தோஷம் நீக்கும் சிறப்பு ஸ்தலமாகவும் திருக்கயிலை பரம்பரை திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான அருள்மிகு மகாலிங்க சுவாமி திருக்கோயில் தைப்பூச பெருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தன்று சுவாமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்துக்கும் திருவீதி விழாவும் நடந்து வருகிறது. 10 நாட்கள் நடக்கும் இந்த உற்சவத்தின் பிரதான நிகழ்வும் பஞ்சரத்த கீர்த்தனையும் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாகவும் தொடங்கியது. சுமார் 500 டன் எடை உள்ள பிரம்மாண்டமான தேரியில் சிறப்பு மலர் அலங்காரத்திலும் மகாலிங்க சுவாமி எழுந்தருந்து விநாயகர் தேர், முருகன் தேர் முன்னே செல்ல பிரகத சுந்தர புஜாம்பிகை தேர், சண்டிகேஸ்வர் தேர் என பின்னால் வந்த தேர்கள் 5 தேர்களும் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டது. சிறப்பு பூஜைகளும் திருவாடுதுறை ஆதீனம் கட்டளையிட்டு சுவாமிகள் முன்னிலையில் சுவாச்சாரியர்களும் வேத மந்திரம் முழங்க ஓதுவார்கள் மூர்த்திகள் தேவாரம் திருவாகம் பக்திகளுடன் முழக்கமிட்டன. சிவவாத்தியங்களும் இசைத்தட மருத மகாலிங்கம் என பக்தர்களிடம் கோஷத்தீட்டம் தேரோட்டம் பெருவிழா தொடங்கியது. நிகழ்ச்சிகளில் தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்து வருகின்றன. திருத்தேரோட்டம் பெருவிழாவை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் குமார், திருவிடைமருதூர் காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜு உள்ளிட்டோர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. மேலும் வருவாய்த்துறையினர்கள், திருவிடைமருதூர் பேரூராட்சி பணியாளர்கள், சுகாதாரத்துறை, மின்சாரத்துறையினர்கள் உள்ளிட்ட ஏராளமான துறைகளை சார்ந்து அலுவலர்களும் மற்றும் பணியாளர்களும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. பொதுமக்களும் பாதுகாப்பு நலன் கருத்தில் கொண்டு திருவிடைமருதூர் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்கள் மூலம் கண்காணித்து வருகின்றன. காவல்துறை முழு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.